அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிற தெளிவான ஒரு விவரங்களை ஒரு புக்லெட் மூலியமாக நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த புக்கை பார்க்குறோம். இந்த புக்கில் அனைத்து கல்லூரிகளுடைய விவரங்களும் இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிற வேக்கன்சியெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்குன்னு நம்ம பார்த்துக்க முடியும். அந்த பிடிஎஃப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வருது பார்த்தீங்களா, ஒரு கம்யூனிட்டிக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி டோட்டலாக எத்தனை சீட் இருக்குது எல்லாமே வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறதுல எனக்கு ஓவராக ஷாக் ஆனது என்ன தெரியுமா, நீங்கள் வேணால் பாருங்களேன், அப்படியே கல்லூரிகளுடைய சீட்டு விவரங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. பல பயங்கரமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா அது இவ்வளோ சீட்டாக உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. இங்கே பாருங்களேன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் நான் பார்த்தேன் இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இந்த காலேஜில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சீட்டு எப்படி உயர்ந்திருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா, இதில் வந்து 180 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் போன வருஷம் சீட்டு இருந்திருக்கு. இந்த வாட்டி 240 சீட்டாக அதை உயர்த்தியிருக்காங்க. அதே போல் சிவில் இன்ஜினியரிங்கில் போன வாட்டி 30 சீட் இருந்திருக்கு, அதை இந்த வாட்டி 60 சீட்டாக உயர்த்தியிருக்காங்க. இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. மொத்தமாக அந்த காலேஜில் இருக்கக்கூடிய இன்டேக் எத்தனை, அதில் வந்து போன வருஷம் இருந்ததுலேருந்து இந்த வருஷம் நாங்கள் இப்படி உயர்த்தியிருக்கோன்னு அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க முடியுதா, இதுதான் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கல்லூரி உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியுடைய காலேஜ் கோடை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், என்பிஏ சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் என்பிஏ வாங்கியிருக்காங்க அதுக்கெல்லாம் எஸ்ன்னு போட்டிருக்கு. வாங்கியிருக்கிறதுலேருந்து அதுக்கு எப்போ வரைக்கும் அப்ரூவல் இருக்குது, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடியேஷன் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் என்ன, இதுலேயே நீங்கள் இந்த புக்கில் பார்க்கலாம். ஒரு கல்லூரி அட்டானமஸாக இருக்கான்னு இந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கலாம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபீஸ் விஷயங்கள்லாம் நம்பாதீங்க. இதில் சில பேர் உண்மையாகவும் சொல்லுவாங்க, பொய்யாகவும் சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க வந்து என்னென்னா, சீட்டு வந்து எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்குன்னு பார்க்க வந்தோம். இதில் இப்போ நம்ம முதற்கட்டமாக நம்ம சிஇஜி கேம்பஸில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இங்கே உயர்த்தப்பட்டிருக்கான்னு. அதாவது சிஇஜி கேம்பஸில் இப்போ பார்ப்போமா, சிஇஜி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உயர்த்தப்படலைன்னு தான் நினைக்கிறேன். பல மடங்கு சிஇஜி கேம்பஸில் உயரும்னு பல நியூஸ் மீடியாலாம் வந்தது. ஆனால் இங்கே சிஇஜி கேம்பஸ்லலாம் உயர்த்தப்படலை. நீங்கள் காலேஜோடைய கவுன்சிலிங் கோடெல்லாம் எழுதி வச்சுங்க. கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு கவுன்சிலிங் நெருங்க போகுது. இனிமேல் வந்து கவுன்சிலிங் கோடு என்னன்னு நான் இனிமேல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியணும். தெரிஞ்சாதான் அப்புறம் நம்ம இது பண்ண முடியும். ஓகே, இதில் இந்த புக்கில் வந்து நீங்கள் காலேஜோடைய அனைத்து விவரங்களையும், உங்களுக்கு எந்த ஏரியாவில் காலேஜ் வேணுமோ, ப்ரைவேட் காலேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்த விவரங்கள் இங்கே இருக்குது. இதில் எத்தனை கல்லூரிகள் மொத்தம் இருக்குன்னு பார்ப்போமா. அதில் பார்த்தோம்னா மொத்தமாக கிட்டத்தட்ட அதாவது 480 கல்லூரிகள். அப்பா, 480 காலேஜ் இருக்குப்பா, ரொம்ப அதிகம் தான் போல இருக்குது. அதே போல் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே அந்த பிரான்ச் கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு பிரான்ச் கோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு. இதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ என்ன போட்டிருக்கு, இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி மட்டும் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அது மட்டும் படித்தா தான் கிடையாது. இங்கே பாருங்கள், பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்எஸ், சிவில் இன்ஜினியரிங்கு, ஏகப்பட்ட கோர்ஸ் வந்து இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சிஎஸ்சி மட்டும்தான். மெக்கானிக்கல் இருக்குது, பல மடங்கான கோர்ஸ், கிட்டத்தட்ட 110க்கு மேலே ஒரு கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் காமிக்கிறேன். இதில் வந்து சீட்டு உயர்த்தப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிஇஜி கேம்பஸில் சீட்டு உயர்த்தப்படவில்லை. ஏன் இல்லை, இந்த பாருங்கள், இப்போ இதில் இங்கே பாருங்கள், ஒரு சீட்டு கூட இன்டேக்கு அதிகப்படுத்தலை, சிஇஜி கேம்பஸ்லேயும் அதிகப்படுத்தலை. அதே போல் அடுத்து நம்மளுடைய ஏசிடி கேம்பஸை பார்க்குறோம். அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் நல்லாயிருக்கும், அங்கேயும் சீட்டு உயர்த்தப்படவில்லை. அதே போல் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இங்கேயுமே சீட்டு உயர்த்தப்படவில்லை. அதே போல் எம்ஐடி பார்க்குறோம், எம்ஐடிலையும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு உயர்த்தப்படவில்லை. ரைட்டா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த காலேஜ் பார்க்கலாம், பிஎஸ்சி காலேஜ் பார்ப்போமா. பிஎஸ்சி காலேஜில் சீட்டு உயர்த்தப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கேயுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பிஎஸ்சி காலேஜ் இப்போ பார்த்துட்டோம். நம்ம பிஎஸ்சி காலேஜ் பார்ப்போம். பிஎஸ்சி காலேஜ், நீங்கள் அந்த காலேஜோடைய கோடை கொடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த காலேஜோடைய முழு விவரங்கள் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம பிஎஸ்சியை பார்க்குறோம். பிஎஸ்சியில் வந்து இதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட சீட்டு உயர்த்தப்படலை. அதுவும் இங்கே நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது. இங்கே தான் இருக்கிறதுலையே அதிக கோர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் சீட்டு இங்கே உயர்த்தலை, இதில் உயர்த்தப்படவில்லை. அதே போல் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சிஐடி, கோயம்புத்தூர் சிஐடி பார்க்குறோம்.
இதுலேயுமே சீட்டு வந்து உயர்த்தலை, இங்கேயுமே சீட்டு உயர்த்தப்படலை. அதே போல் ஜிசிடி கோயம்புத்தூரில் ஜிசிடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சீட்டு உயர்த்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே கிடையாது. அதே போல் தியாகராஜர் காலேஜை பார்க்கணும். தியாகராஜர் காலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காலேஜ். அதன்படி தியாகராஜர் காலேஜுடைய கவுன்சிலிங் கோடு 5008. அதை சர்ச் பண்ணி பார்த்தோன்னா இந்த பாருங்க, இப்போ 5008 அது நீங்கள் அதை போட்டு சர்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் தியாகராஜர் காலேஜை நம்ம பார்க்குறோம். தியாகராஜர் காலேஜில் வந்து இங்கேயுமே வந்து சீட்டு வந்து உயர்த்தப்படவில்லை. இருந்த போதிலும் இந்த தியாகராஜர் காலேஜில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு புது கோர்ஸை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸு இன்டேக்கு 30 சீட்டாக உயர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த சீட்டு நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்களா, அதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். நல்லா வெளிப்படையாக போட்டிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பிஎஸ்டி ஐடெக் பார்ப்போம். பிஎஸ்டி ஐடெக்னா பிஎஸ்டியோட ஒரு செகண்ட் கேம்பஸ், அதனுடைய கவுன்சிலிங் கோடு 2377. அதை பார்த்தோன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு உயர்த்தப்படவில்லை, அங்கேயுமே எதுவுமே போடலை. அதே போல் அடுத்து நீங்கள் இதையும் பார்த்துக்கலாம், மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டியா இல்லை தெலுங்கு மைனாரிட்டியா என்னன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, நம்ம இன்னொரு காலேஜ் குமரகுரு பார்க்கலாமா. குமரகுரு கவுன்சிலிங் கோடு என்னென்னா, இங்கே வந்து குமரகுரு கவுன்சிலிங் கோடு 27/12 நான் போட்டு சர்ச் பண்ணுறேன். அதில் குமரகுரு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், குமரகுரு காலேஜில் சீட்டு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன வாட்டி 180 இருந்தது, இந்த வருஷம் 300 சீட்டாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே சேம் டைம் ஐடியில் 120 சீட்டாக இருந்தது, 129 சீட்டாக உயர்த்தப்பட்டிருக்கு. அதே போல் டெக்ஸ்டைல் இதில் டெக்னாலஜியில் வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் அங்கே வந்து 60 சீட்டாக இருந்தது, 30 சீட்டாக குறைச்சிருக்கிறாங்க. ஏன் குறைச்சிருக்காங்க? யாரையும் எடுக்கலைன்னா அதை குறைச்சிருவாங்க, எல்லாரையும் எடுத்தால் அதை அதிகப்படுத்திக்கிடுவாங்க. நம்மளுடைய ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, எவ்வளோ சீட்டை வேணால் உயர்த்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு காலேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, ஆர்இசி 12/11. அதை காமிக்கிறேன், நம்ம சென்னையில் உள்ளது 12/11. இதில் மாணவர்கள் இதை தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. இப்போ பார்க்குறோம், இதை பாருங்கள். இது என்ன, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க, படும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க? இங்கே 180லேருந்து போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு சீட்டு வந்து, போன வாட்டி 180 இருந்திருக்கு ஏஐடிஎஸில். இந்த வாட்டி 300 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் ஏஎம்எல்ல 180 சீட்டாக இருந்தது, 240 சீட்டாக அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுக்கிறனால 300 சீட்டில் இருந்த சீட்டை 540 சீட்டாக உயர்த்தியிருக்காங்க. இசியில் 240 சீட்டாக இருந்ததை 360 சீட்டாக உயர்த்தியிருக்காங்க. ஐடியில் 240 சீட்டாக இருந்ததை 300 சீட்டாக உயர்த்தியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த வருஷம் கட் ஆஃப் குறைய போகுதுன்னு தெரியுது. இந்த காலேஜில் போன வருஷம் என்ன கட் ஆஃபுக்கு கிடச்சிச்சோ அதை விட கட் ஆஃப் வந்து குறைய போகிறது. ஓகே, நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்குன்னு. அதே போல் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ஒரே ஒரு காலேஜ் பார்த்துருவோம். என்ன பார்க்கலாம்? இதில் வந்து லொயாலா பார்த்துருவோமா. 1450 ஒரே ஒரு காலேஜ், லொயாலா காலேஜ் நல்லாயிருக்கும். இதில் நம்ம பார்த்துட்டோம், இருங்க வந்துட்டு அது வாட்டில் போயிட்டுருக்கு. லொயாலா ஐகாம் வந்துருச்சு. இப்போ பார்க்குறோம், லொயாலா ஐகாமில் வந்து இங்கே பாருங்க, இந்த ஒரு கோர்ஸ் வந்து இந்த வருஷம் இதில் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லொயாலா ஐகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி இங்கே நுங்கம்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது. இந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே உயர்த்தப்படலை, எந்த டிபார்ட்மெண்ட்லையும் சீட்டை வந்து உயர்த்தப்படலை. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், சரியா? நல்லபடியாக பாருங்கள். அதே சேம் டைம் நம்மளுடைய இந்த வேக்கன்சியையும் போய் பார்த்துக்குங்க. இது பொதுவாக பார்த்துக்கலாம், எவ்வளோ சீட்டு மொத்தமாக இருக்குது. இதில் நம்ம பொதுவாக பார்க்கலாம் டோட்டலாக எவ்வளோ சீட்டு. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டின்னு வச்சுங்களேன், நான் ஒரு எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா பயோமெடிக்கல் எஸ்எஸ், இந்த 8 சீட்டும் எனக்கு தான். இந்த 17 ஓசியில் போட்டிருக்க 17 சீட்டும் எனக்கு தான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி எனக்கும் பொருந்தும். அப்போ இங்கே போட்டிருக்க உங்களுடைய கம்யூனிட்டி சீட்டு ப்ளஸ் ஓசி சீட்டு, இதை நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கலாம்.
நம்ம சாய்ஸில் வைக்கும் போதே இதில் 30 சீட் நம்ம வச்சுட்டோம், 30 சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதை நான் தெளிவாக வீடியோவில் வேறு வீடியோக்களில் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.